டெக்கர் பண்ணிக்கலாம். வேறு என்ன டெக்கரேஷன் ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிக்கலை, அதனால் நான் நெக்ஸ்ட்டு பிளாக் மேலே கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். கோல்டன் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததும் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்னரில் அவுட்லைனர் பிளாக் கலரில் அவுட்லைனர் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்து முடித்ததும் நான் வார்னிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். வார்னிஷ் அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக தெரியும். அதனால் வார்னிஷ் கொடுத்துக்கோங்க. வார்னிஷ்க்கு பதிலாக கிளியர் நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் நல்லா காஞ்சதும் இதை எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூ கட்டுற நூல், டொயின் ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு அது காஞ்சதும் அதுக்கு மேலே கோல்டன் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு ரெடி ஆகிடும். இதை நம்ம தொங்க விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 எம்முக்கும் நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டோட 2 எட்ஜையும் அதில் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு பேப்பரை குட்டியாக வெட்டி அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஒட்டினா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழுகாது.